ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க. உலகெங்கும் வாழும் ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். நம்மோடு சினிமா விமர்சகர் ஜெய்ஆர் பாலு சார் அணிஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு சார். கூலி பாட்டு எப்படி இருந்துச்சு? பவர் ஹவுஸ் ஏன்னா ஒரு பக்கம் பயங்கர வைபாக தொடர்ந்து இப்போ சோசியல் மீடியாவில் தான் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு பாட்டு? உண்மையிலே அரங்கம் அதிரட்டும் மிசில் பறக்கட்டும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், எல்லாருக்குமான ஆச்சரியம் என்னென்னா, அந்த கூலி சாங்கு அதில் 2-3 காட்சிகள் வர ரஜினிகாந்த் திரும்ப இதை தான் பேசுகிறாங்க. ஒரு 74 வயசு, உங்களுக்கு ஒரு உடல் தளர்வு ஏற்பட்டுரும், நடக்க முடியாமல் ஆகிடும், அந்த இதெல்லாம் காட்டி கொடுத்துரும். ஆனால் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கிறாப்புல. அது நீங்கள் ஏஐ அப்புறமா டிஐ எதோ ஒன்று சொன்னாலும் சரி, நீங்கள் இங்கே இருந்தால் தான் அங்கே கொண்டு வர முடியும். அதெல்லாம் மீறி இன்றைக்கும் அப்படி ஒரு என்ன சொல்கிறது, அந்த ஒரு புதுமுக நடிகர் மாதிரி உள்ளே இறங்குறது, அது பண்ணுறது, இது தாங்க ரஜினியோடைய பெரிய உச்சம். நீங்கள் படம் வந்துட்டால் படம் பாரு. இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறை கூட நாம் அவங்க கலந்து கட்டி துளி கூட ஈகோ கிடையாத ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் பண்ணுங்க தம்பி, நான் பார்த்துக்கிறேன், நீ பண்ணுங்கண்ணா அப்படின்னு. இப்படி தான் கூலி வரப்போகுது அப்படின்றதுக்கான ஒரு சாம்பிள் தான் அந்த பாட்டு, ஒரு முன்னோட்டம் தான் அந்த பாட்டு. ஓகே, அதில் நிறையா விஷயங்கள் காமிச்சிருந்தாங்க சார். கதையாகவே அதில் எதுவும் புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஏதோ ஒரு கூலி தொழிலாளி அப்படின்ற மாதிரி தெரிஞ்சது. இன்னொரு இதில் மாசா அப்படி நடந்து வராரு, நிறைய பேர் அடிக்கிறாரு. இந்த பைக் வேற காமிச்சிருந்தாங்க, ரொம்ப பிடிச்ச பைக் அவருக்கு, ஜாவா பைக். ஸோ இதெல்லாமே ஒரு பிளானாக பண்ணியிருக்காங்களா சார்? ஆமாம், உங்களுக்கு லோகேஷோடைய சிக்னேச்சர்னு கூட சொல்லலாம். ஒரு சங்கிலி இழுத்து மறுத்து, ஒரு சிலிண்டர் வெடித்து அதுலேருந்து புகையாக வர்றது, அதுலேருந்து ரஜினி வெளியே வர்றது, இதெல்லாம் மீறி இவர் அந்த பாக்ஸை தூக்கி போகும்போது இவர் கூலியா இல்லை உழவு பார்க்க வந்த உளவாளியா? ஆமாம், எதுவுமே நம்மளால் கணிக்கவே முடியல. ஏன்னா ஏதாவது ஒரு ட்விஸ்ட் வச்சுருப்பார். இதெல்லாம் மாரி திரும்ப சொல்கிறது என்னென்னா, இந்த படம் அப்படி ஒரு கொண்டாட்டமான படமாக இருக்கும் அப்படின்போது ஒவ்வொரு அப்டேட்டு எங்கேயுமே சொடக்கமே கிடையாது. நீங்கள் மோனிஷா பாடலில் ஏங்க ரஜினியே வரல அப்படின்னு எதிர்பார்க்கும்போது சோபினுக்கே ஃபுல்லாக கொடுங்க அப்படின்றது ரஜினியால் மட்டும்தான் முடியும். நான் மற்ற எந்த ஹீரோவாலையும் முடியாது. நான் இடையில மட்டும்தான் அதை பண்ண. ஆமாம், அது பண்ண முடியும். நீங்கள் சௌபின் அப்படி ஒன்றும் பெரிய இதுவெல்லாம் கிடையாது. அவர் ஓகே, கேரளாவே கொண்டாடிக்கிட்டு இருக்கு, அந்த இடத்துக்கு அவர் தேவைப்படும் போது ஃபுல்லாகவே அவர் பண்ணட்டும் அப்படின்னு. இங்கே தான் ரஜினி அந்த மேஜிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. அவருடைய உச்சம் அங்கே தான் தொட்டுக்கிட்டே இருக்குது. கூலி அந்த எதிர்பார்ப்புன்னு இருக்கு இல்லைங்களா, அது இன்னும் ஹைப் அதிகமாகிட்டே இருக்கு சார். இந்த ஹைப் அதிகமாக வருது. இந்த ப்ரமோஷன் வேலையில் அனிருத்தோட மியூசிக் முக்கியமான வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி. சும்மாவே அனிருத்தோட மியூசிக் வேற மாதிரி இருக்கும். ஆனால் ரஜினிகாந்த்ன்னும் போது அனிருத் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணுவார். இந்த பாட்டில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு காருக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இது பண்ணுறது. ஆக்சுவலி வடிவேலு மீம்ஸ் மாதிரிலாம் கூட போட்டிருந்தாங்க, பின்னாடி உட்காந்துக்கிட்டு கத்துற மாதிரிலாம். அவ்வளோ அழகாக அந்த இஷ்யூஸை கொண்டு போகிறார் இல்லையா? அதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, அது உண்மையிலேயே நீங்கள் திரும்ப சொல்கிறது இதே விமர்சனம் தான். அனிருத் ஸ்பெஷலாக ரஜினி ஸ்பெஷலாக எப்போவுமே அவர் சொந்தக்காரரு, அவர் மாமா, அதனால் மாமன் முறை, அதனால் இது பண்ணிருக்காரு. இதை இருந்தாலும் நாம் ஒரு குழந்தையாக இருந்தப்போ பார்த்த ஒருத்தர் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கார். அவர் படத்துக்கு நம்ம பண்ணுறோம் அப்படின்னு அனிருத் யாருக்கும் ஒரு பாகுபாடெலாம் கிடையாது. எந்த கலைஞனும் இவருக்கு இப்படி பண்ணால் அவருக்கு அப்படி பண்ணணும்னு கிடையாது. ஒரு உற்சாக மிகுதியில் பண்ணுறது தான். ஒரு கண்டென்ட் பிரமாதமாக வந்துருச்சுன்னா பெஸ்ட்டாக கொண்டு கொடுக்குறது தான். இளையராஜா பல முறை சொல்லுவாங்க, ஒரு ரீரெக்க அன்றைக்கி ஒரு 5 ரீலை சும்மா ஒரு முறை தான் பார்ப்பாரு, நோட்ஸ் கொடுப்பாரு, அவ்வளோ பக்காவாக இருக்குன்னு. இது எல்லா கிரியேட்டருக்கும் உள்ள ஒரு விஷயம் தான். ஓகே, இதெல்லாம் தாண்டி அனிருத்தியோடைய அந்த மேஜிக் ரஜினி படங்களுக்கு ஒரு ஆப்டாக உட்காரது இருக்குல்ல, அது ஒவ்வொரு படத்துக்குமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் ரஜினி இது எப்போவுமே பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு பிறகு ஓப்பனிங் சாங் அப்படின்ட்டு ரஜினிக்கு தான். எம்ஜிஆர் கூட ஒரு 2 ரீல் போன பிறகு தான் ஓப்பனிங் சாங் வைப்பாங்க. அதன் பிறகு வந்த சிவாஜி ஆகட்டும், ஜெமினி ஆகட்டும், ஜெய்சங்கர் ஆகட்டும், யாரும் ஓப்பனிங் சாங் கேட்டதே கிடையாது. அவங்களுக்கு செட்டும் ஆகாது. ஆனால் ரஜினியை பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்தண்ட பால்காரனாக இருக்கட்டும், ஒரு முதலாளி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் எஸ்பிபி ஒரு பக்கம் பாடியிருப்பார், ஒரு பக்கம் மனோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஜமான் படத்தில் மலேசியா வாசிச்சவன் ஓப்பனிங் பாடுவார். ஓகே, இப்படியா இருந்தப்போ இது நம்ம பாபா படத்தில் சங்கர் மகாதேவன் டிப்பு 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 ஒரு கட்டத்தில் ஜெயிலரில் அது வேணாம், இன்னைக்கு ட்ரெண்ட் இல்லை அப்படின்னு ஒதுங்கிட்டாலும் அது எதிர்பார்க்கணும். இந்த பாடல் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டைட்டில் சாங்காக இருந்ததுன்னு வச்சுக்க, ஒரு மூடு கிரியேட் ஆகிடும். இந்த படம் ஓப்பன் ஆகும்போதே சில பேர் இன்ட்ரோல் பிளாக்னு போட்டிருக்காங்க, இல்லை இது இடையில வர லோகி ஸ்டைல் சார். லோகேஷ் எப்பவுமே இந்த டீசர்லாம் விட்டு அது இன்ட்ரோல் பிளாக்கை தான் டீசராக விடுவார். இது மாதிரி இந்த லியோ அப்படின்னு வந்துட்டு இந்த மாதிரி எதுவும் இருக்குமான்னு தெரியல. இது எனக்கு என்னுடைய கணிப்பு என்னன்னா, இது ஒரு டைட்டில் சாங்காக ஆரம்பிச்சாங்கன்னு வச்சுங்க,
அந்த அந்த மூடு வந்து அந்த படம் முடிகிற வரைக்கும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு அந்த பாட்டை வந்து செதுக்கியிருக்காப்புல அனிருத் வந்து. ஆனால் சன் பிக்சர்ஸ் வந்து ஹைதராபாத்தில் ஒரு சாங்குக்கு ஒரு ஈவெண்ட்டுங்கிறது எப்படி சார் எடுத்துக்கிறது? இப்போ அவங்க ப்ரொமோஷன் பெரிய அளவில் பண்ண மாட்டாங்க. காரணம் என்னன்னா எல்லா மீடியாவும் அவங்ககிட்ட இருக்குது. பிரிண்ட் மீடியாவிலேருந்து எஃப்எம்ல இருந்து சோஷியல் மீடியா எல்லாமே வச்சுருக்காங்க வந்து நம்மகிட்டே இருக்கும்போது ஏன் அப்படின்னு. ஆனால் ரஜினி படத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் இறங்கி பண்ணுவாங்க. இந்த படத்துக்கு அவங்க ஒரு பாட்டுக்கு ஹைதராபாத்தில் பண்ண வேண்டியதுக்கான காரணம் என்னென்னா, எங்கள் டேபிள் ப்ராஃபிட்டே வந்து கிட்டத்தட்ட 600 கோடி ரூபா வந்துடுச்சுன்னா அவங்களுக்கு எவ்வளோ பெரிய உற்சாகமாக இருக்கும் பாருங்க. அதான் வந்து கலாநிதி மாறனே சொல்லியிருந்தாப்புல, ரஜினி வீட்டு வாசலில் சூட்கேஸோட நின்றுட்டு இருக்கு, அதில் நானும் ஒருத்தன் தான் அப்படின்ற மாதிரி. உண்மைதான். அது வந்து யாரை போட்டு இப்போ வந்து ஒருத்தர் போட்டு ஒரு 10 ரூபா போட்டு 100 ரூபா எடுக்க வேண்டிய இடத்துல 10 ரூபா போட்டு லட்ச ரூபா எடுக்கணும்னா எப்படி இருப்பாங்க வந்து. உற்சாகம் தன்னால் இதுவாகிடுங்களா. இது இனி வருகிற இந்த 20 நாளில் இருக்கிற அப்டேட்டே வேறு விதமாக இருக்கும் அந்த நியூஸ். கண்டிப்பாக சார், அந்த 1000 கோடி கண்டிப்பாக திரும்ப அதுதான் பேசுகிறாங்க. நீங்களும் அதை பற்றி கூட பேசுறீங்க. அதுக்கு வந்து திரும்ப வந்து 1000 கோடின்ட்டு இப்போ இந்த படத்தில் ஏன் அது திரும்ப பேசுகிறோம் அப்படின்னா, இது வந்து சும்மா இந்த எல்லா படமும் சொல்கிற மாதிரி இதுவும் 1000 கோடி அடிச்சிருமா அப்படிங்கிறத தாண்டி முக்கியமான நடிகர்கள் உள்ளே இருக்காங்க. இன்னொன்று வந்து பிஸ்னஸ் வந்து ஓவரால் இந்திய அளவில் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை தாண்டி வந்து எதிர்பார்ப்பும் இந்திய அளவில் இருக்குது. வட இந்தியாவில் ஓரளவுக்கு ஒரு கணிசமான அமௌண்ட் வந்து இவங்க பார்த்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே தென்னிந்தியாவில் வந்துடும் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கான கால்குலேஷன் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரே ஒரு விஷயம் சார், ஓவர்சீஸில் வந்து அதிகப்படியான ஸ்க்ரீன்ஸ் இந்த படத்துக்கு ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் கூட போடுறாங்க. வெஸ்ட் இண்டீஸில் கூட ஒரு 2 ஷோ கூட போடுற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து பெரிய இது கொடுத்து வேர்ல்டு வைடு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா சிங்கப்பூரில் ஏதோ ஒரு ஸ்க்ரீன்ஸ் வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்குதுன்னு ஒன்று அங்கே இருக்கிற சைனீஸ்லாம் வந்து இது பண்ணுறாங்களா, எதிர்பார்க்குறாங்க. ஆமாம், சைனீஸு, ஜப்பானீஸ், அப்புறம் மலையாக்காரங்க ஜப்பானில் கண்டிப்பாக ஒரு படம் கண்டிப்பாக பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்பொழுது இந்த படம் வேர்ல்டு வைடு அவ்வளோ ஸ்க்ரீன்ஸு. நீங்கள் சொல்ல மாதிரி நார்த்தில் ரொம்ப காலமாக வந்து அதுவும் தமிழ் படங்களுக்கு என்னென்னா, எப்போ நீங்கள் வந்து எங்கள் கண்டிஷன் என்னென்னா 8 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் ஓடிடி கொடுக்கணும். அதுக்கு ஒத்து வரலன்னா நாங்கள் மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ண மாட்டோம். இந்த ப்ராப்ளம்னால தான் வந்து 1000 கோடி வந்து தமிழ் சினிமா இன்னும் தொடலை. நம்ம இது என்னன்னா 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடி இப்போ இதை ஓகே பண்ணிட்டாங்க உங்களுக்கு 8 வாரத்துக்கு. அதனால் வந்து மல்டிப்ளெக்ஸில் அது ஃபுல்லாகிடும். இன்னொரு பக்கம் வார் 2 வருது, ரித்திக் ரோஷன் இருக்கார், அப்புறம் ஜூனியர் என்டிஆர் இருக்கார். இதெல்லாம் எப்படி அப்படின்பது நீங்கள் வார் 2 ஒரு பக்கம் இருக்கட்டும், இதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இது வந்து ரஜினிக்கு வேறு விதமான ஒன்று. ஏன்னா இல்லை படத்தில் எல்லாருமே இருக்காங்கல்ல சார். இப்போ அமீர் கான் இருக்காரு, உபேந்திரா இருக்காரு, எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆள் இருக்காரு. குறிப்பாக நாகார்ஜுனா இருக்காரு, சௌபின் சாகர் இருக்காங்க. ஐ மீன் நாகார்ஜுனா கூட வில்லனா பண்ண மாட்டாருன்ற போது அவர் பண்ணுறாரு போது கண்டிப்பாக அந்த எதிர்பார்ப்பு கூட மக்கள் வருவாங்கல்ல. இல்லை கண்டிப்பாக அவர் பண்ணது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக மீடியா முன்னாடி கொடுக்குற பேரன் லான்ச்சில் வந்து பேசிகிட்டு இருக்காரு வந்து. அப்புறம் வந்து நானும் லோகேஷ் நடந்து போனால் சென்னையில் லோகேஷ் கூட தான் வந்து செல்ஃபி எடுத்துக்கிறாங்கன்றார் வந்து. அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் மேலே அவ்வளோ லவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இன்றைக்கே வந்து நாகார்ஜுனா தெலுங்கில் ஹீரோ மெட்டீரியல். அவர் வந்து நான் வந்து வில்லனா பண்ணுறேன்னா அப்போ எந்த மாதிரியான கதையாக இருக்கும், என்ன கேரக்டராக இருக்கும் அப்படின்றது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சஞ்சய் தத் வந்து அவர் வந்து ஒரு இதில் பேசுகிறாரு, லோக்கி என்னை ஏமாற்றிட்டாப்புல லியோவில் அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக அப்படி வந்து நீங்கள் பொதுவாக சொல்லுவாங்க வந்து வெளியே இருக்கிற சிங்கத்தை விட கூண்டில் அடைக்கப்பட்ட சிங்கத்துக்கு தான் வேகம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு. லியோவில் செகண்ட் ஹாஃபில் என்னென்னலாம் அடித்தாங்களோ இந்த படத்தை நம்ம விடக்கூடாது. அதனால தான் லோகேஷ் கனகராஜ் 2 வருஷமாக நான் வந்து பல்லு வளர்க்கலை, தூங்கலை, சோஷியல் மீடியாவில் இல்லை, எந்த ஆக்டிவிட்டீஸ் இல்லை, நான் பாட்டு எங்கேயும் இருக்கிறேன், இதுக்காக தான் தவம் இருக்கிறேன்னு உண்மையாக இருந்து தான் ஆகணும். எனக்கு கொடுத்துக்கிற 50 கோடி சம்பளம் சும்மா ஒன்றும் கிடையாது அப்படின்னு. ஏன்னா ஜெயிச்சாக வேண்டும். இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணால் அவ்வளோதான் வந்து இது ஒரு பொன்னான வாய்ப்புன்னு அப்படிப்பட்ட பொன்னான வாய்ப்பு. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னென்னா, ரஜினி பொதுவாக வந்து ஒரு படம் கம்ப்ளீட் ஆகாமல் பார்க்கவே மாட்டார். ஒரு சாங்கு கூட அனிருத்து கூட ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், சாங்கு போட்டு முடிச்சோன்னே எனக்கு அனுப்பாதீங்கன்னு வரான். நான் வந்து அங்கே அந்த சாங் எடுக்கும் போது நான் கேட்டுக்கிறேன், மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கூட பார்த்துக்கலாம். நான் எடுக்கும் போதே நான் வந்து அங்கே இது பண்ணிடுவேன். சும்மா அந்த சாங் அனுப்பிச்சு கேட்குறது ஓகே, அதெல்லாம் எதுவுமே வேணாம், நாங்கள் வந்து ஃபைனல் அங்கே வந்து பார்த்துக்கிறேன்னு. ஆனால் இந்த படத்துக்கு என்னன்னா ஒரு இன்ட்ரோல் பிளாக் பார்க்குறாரு, அதுக்கப்புறம் ரீ ரெக்கார்டிங் முன்னாடி பார்க்குறாரு. எந்த படத்தையும் வந்து ரீ ரெக்கார்டிங் முன்னாடி எந்த ஹீரோவும் பெரிய ஹீரோக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு மாதிரி அவங்களுக்கே தெரியும் வந்து அதில் வந்து ஒரு டல் அடிச்சிடும். அது உங்களுக்கு ரீ ரெக்கார்டிங், அது அனிருத் மாதிரியான மியூசிக் டைரக்டர் உள்ளே இறங்கி ரீ ரெக்கார்டிங் பண்ணும்போது வேற லெவலில் இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த படத்தையே பாராட்டிட்டார் அப்படின்போது இந்த படம் வேற லெவலில் தான் இருக்கும். லோகேஷ்க்கு மிக முக்கியமான படம் அப்படின்பொழுது அவர் உள்ளே இறங்கி அந்த படத்தை வேற மாதிரி வேலை. சார் நீங்கள் இந்த வயசு இதை பற்றிலாம் பேசணும், பட் இந்த பாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-3 ஃப்ரேமில் தான் காட்டுறாங்க. அந்த வாக்கில் இருந்து நீங்கள் என்ன தான் வந்துட்டு தலையில் விக்கு வைக்கலாம், நீங்கள் சொல்கிற மாதிரி டிஏஜிங் பண்ணலாம், எல்லாம் ஓகே. அந்த வாக்கும் அந்த ஸ்டைலும் ஒன்றா அப்படியே இருக்கே சார். சும்மா அந்த இதை தூக்கிட்டு இப்படி திரும்பி பார்க்குறாரு, அது ஒரு மாதிரி ஒரு வைபாக இருக்கு சார். அது இல்லை, அது வந்து ரஜினி அந்த 2 சீன் மட்டும் இன்டர்நெட்டில் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. நீங்கள் அது வந்து ரஜினிக்கே கிடைச்ச ஒரு வரப்பிரசாதம். அதிகப்படியான வார்த்தைன்னு கூட கிடையாது உங்களுக்கு.
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி ஹிந்தியில் ஒரு படம் நடிக்கிறார். தேவர் ஃபிலிம்ஸ் தான் அந்த படத்தோடைய ப்ரொடியூசர். ராஜேஷ் கண்ணா ஹீரோ, சூப்பர் ஸ்டார் அவர் ஹிந்தியில், டிம்பிள் கபாடியோட வீட்டுக்காரர். அவர் என்ன பண்ணுறாரு, 1-to-1 பார்க்குற சீனில் வந்து ரீடேக் போயிட்டே இருக்குது. அப்போ டைரக்டர் கூப்பிட்டு சொல்கிறாப்ப, இந்த பர்சன் கிட்ட கண்ணு ஒரு மாதிரி பயங்கர பவர்ஃபுல்லாக இருக்குது, இந்த 1-to-1 எடுக்காதீங்க, ஃபேஸ் டு ஃபேஸ் எடுக்காதீங்க, சஜெக்ஷன் ஷாட்டை எடுத்துங்கன்றாங்க. அப்பயே கணிச்சேன் அந்த 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 மேனேஜர், அந்த அந்த என்ன சொல்லுது, அந்த வைப்பு இன்னும் இருந்துகிட்டு இருக்கு ரஜினிகிட்ட. அதுதான் அவருடைய பலமே. ஓகே, அதான் சும்மா சாதாரணமாக பண்ணுற விஷயம் அது பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதுதாங்க அது அப்படியே மெயின்டைன் பண்ணுற ஒரு விஷயம். அது வந்து ஏன்னா ஒரு கட்டத்தில் ஒரு நீங்கள் ரஜினி உடல்நிலை சரியில்லாமல் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்தப்பெல்லாம் வந்து ரஜினி அவ்வளோதான், இதுக்கப்புறம் வந்து அவர் நடிக்க மாட்டார், நடக்க மாட்டார். மீறி நடிக்க வந்தால் அவருடைய ரசிகர்லாம் வந்து சுகர், பிபி, அவங்களாம் ஒரு 60 வயசாகிடுச்சுலாம் சொன்னாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களாம் கொண்டாடிக்கிட்டாங்க. பாட்ஷாவை பார்த்தீங்கன்னா ரீரிலீஸில் தியேட்டரில் 2K கிட்ஸ் அடிக்கிறானுங்க, விசில் வந்து கொண்டாடுறானுங்க. இதுதான் ரஜினியோட மிகப்பெரிய பலமே வந்து. ஓகே, கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுக்கு நன்றி. வணக்கம். டாக்டர் ஆகணுங்கிறது உங்களோட கனவா? அப்போ அந்த கனவை நனவாக்க உங்கள் விது நீட் கோச்சிங் அகாடமி ஃபியூச்சர் டாக்டர்ஸ் ஆக உடனே கால் பண்ணுங்க.